ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி வச்சு பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு புலாவ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். அதே கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து மல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பூண்டு அது நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச விழுதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பட்டாணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக ஒரு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால 2 டம்ளரில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் கட்டியாக. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை சேர்த்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சிம்பிளான ரெசிபி இது. ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம குக்கரை மூடி விட்டுறலாம். மூடி விட்டுட்டு 3 விசில் விட்டால் போதும். நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டில் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.